நிறைய மகான்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாமம், ஒரு ரூபம், ஒரு கிரந்தம், முக்கியமானது ஒரு கிரந்தம். என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியே சொல்லியிருக்காரு, மகாமந்திர கீர்த்தனம் பஜனை பண்ணுங்க, பாகவதம் படிங்க, இதான் சொல்லியிருக்கார். ஸோ என்னென்னா, இது வந்து ஸ்ரவணம் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்ரவணம் தான் முக்கியமானது நம்மளுக்கு. என்னென்னா, சில பேர் வந்து நிறைய பேர் கிளாஸஸ் போகிறாங்க, நிறைய கிளாஸஸ். கற்றுக்கிறது நம்மளுக்கு டைம் இருந்தால் கற்றுக்கலாம், அது பற்றி இல்லை, கற்றுக்கிறத பற்றி இல்லை. ஒரு கிரந்தம் கற்றுக்கலாம். இப்போ நாராயணியம் நாராயணியமே ஸ்ரீமத் பாகவதத்தை சுருக்கமான ஷார்ட்டர் வெர்ஷன் தான், சரி கற்றுக்கலாம். ஆனால் அதே வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கூடாது, ஒரு குறிக்கோளாக வச்சுக்கூடாது. நான் அடுத்த கிளாஸ். ஏன்னா கிளாஸுங்கிறது என்னென்னா, நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லாமே நிறைய படிச்சிருக்கோம், அதில் இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறோம், அது மேலும் மேலும் உயரணும்னு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அப்ளை பண்ண முடியாது. அதே திங்ஸ் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது மனசு அளவில் தான் போதும், மனசு புத்தி. ஆனால் நம்ம ஆன்மீக முன்னேற்றங்கிறது ஹிருதயத்தில் நடக்கும், இதயத்தில். அங்கே தான் பகவான் இருக்குது, அங்கே தான் நடக்கும் எமோஷன். ஸோ நம்ம கற்றுக்கலாம், ஆனால் எவ்வளோ நாளைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். அது கற்றுக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸில் வந்து ஒரு அனுபவம் வராது, ஒரு பக்தி அனுபவம் வராது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன பண்ணேங்கிறத சொல்கிறேன். அது ஒரு முக்கியமான திங் நான் தினம் பண்ணேன்னா, அதாவது ஜபம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், சாயங்கால டைம் சன்செட் டைமில் அமைதியாக நான் உட்காந்துருவேன். ஒரு வந்து ஆழ்வார்கள் பாசுரமோ இல்லை ஏதோ ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடுற மாதிரி, நடுவில் எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் கிடையாது. அமைதி, தனிமை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சமயத்தில் நம்ம ஸ்ரவணம் பண்ணலாம். நம்ம கற்றுக்கணும்னு, எல்லாமே கற்றுக்கணும்னு கிளாஸ் போய் கற்றுக்கணுன்றல, ஸ்ரவணம் பண்ணாலே போதும். பரீட்சை ஒன்றுமே பண்ணலை, 7 நாள் கேட்டான், 7ஆவது நாள் நான் இந்த உடம்பு கிடையாது அப்படின்னு மோட்சம் கிடச்சிடுது. வெறும் ஸ்ரவணத்தாலேயே மோட்சம் கிடச்சிது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்லோகம். முதல்ல ஸ்ரவணம். ஸோ வந்து நம்ம அதனால் நான் என்ன பண்ணுவேன், சாயங்கால நேரத்தில் உட்காந்துட்டு அப்படியே பாட்டுக்கெல்லாம் அந்த பஜனை இல்லை வந்து ஆழ்வார்கள் பாசுரமோ போட்டுடுவேன். அது அப்படியே கேட்க அது வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம மனசு உருகும். என்னன்னா, நம்ம மனசு உருகணும். ஒரு நாள் நடக்கும் அது ஆனால் நம்ம அந்த சமயத்தில் முக்கியமானது சன்செட் சமயம், இல்லை காத்தால